வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி. வருங்கால காவலர்களுக்கு வணக்கம் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் 4 தான் பார்த்துட்ருக்கோம். வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஹீல். அடுத்து ரெண்டாவது கொஷின், மின்கலன் என்பது எந்த ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, வேதிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும். அடுத்து மூணாவது கொஷின், மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, அம்மீட்டர். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி எதுன்னு கேட்டால் அம்மீட்டர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து நாலாவது கொஷின், மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, தாமஸ் ஆல்வா எடிசன். மின் விளக்கை கண்டுபிடிச்சது யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்த அஞ்சாவது கொஷின், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து உருவாக்கப்படும் அடுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மின்கல அடுக்கு. என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து உருவாக்கப்படும் அடுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மின்கல அடுக்கு. அடுத்த ஆறாவது கொஷின், வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மின்கலன். வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவது எதுன்னு கேட்டால் மின்கலன். அடுத்து ஏழாவது கொஷின், மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் நல்லா பாருங்க, மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, மின் உற்பத்தி நிலையம். மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின் உற்பத்தி நிலையம். அடுத்து எட்டாவது கொஷின், அருமையான கொஷின், கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, வெள்ளி. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து 9வது கொஷின், ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டத்தின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, மின்னோட்டம். அடுத்து 10வது கொஷின், தன் வழியே மின்னோட்டத்தை நன்கு செல்ல அனுமதிக்கும் பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, கடத்திகள். ஓகேங்களா, கடத்திகள்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, தன் வழியே மின்னோட்டத்தை நன்கு செல்ல அனுமதிக்கும் பொருள் மின்கடத்திகள். ஓகேங்களா. அடுத்து 11வது கொஷின், தன் வழியே மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்காத பொருள் அப்படின்னா எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ஏ மற்றும் சரி. என்னன்னா மின்கடத்தா பொருள் அல்லது காப்பான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மின்கடத்தானது காப்பான்கள்லாம் என்னன்னா தன் வழியே மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்காத பொருள் அப்படின்னா தான் மின்காப்பான் மற்றும் மின்கடத்தா பொருட்கள் காப்பான்கள். அடுத்து 12வது கொஷின், எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னோட்டம் எதுன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்க, எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுள்ள மின்னோட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, நேர் மின்னோட்டம். ஓகேங்களா, என்ன மின்னோட்டம்? நேர் மின்னோட்டம். அடுத்து 13வது கொஷின், 2 பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறதுன்னு கேட்குறாங்க. 13வது கொஷின் நோட்டையும் படிக்கிறேன் பாருங்க, 2 பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, எலக்ட்ரான்கள். எலக்ட்ரான் இடமாற்றம் அடைவதால் தான் மின்னேற்றம் அடைப்பது. ஓகேங்களா, எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது தான் மின்னேற்றம் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 14வது கொஷின், ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின் கூறுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேங்களா, மின்கலம், மின்கம்பி, சாவி. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி, மின்கலம், மின்கம்பி, சாவி. அடுத்து 15வது கொஷின், ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தட்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. ஓகேங்களா, நிலை மின்காட்டில் இருக்கும் மின்னோட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, எதிர் மின்னோட்டம். கொஷின் நோட்டையும் படிக்கிற பாருங்க, ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எதுன்னு கேட்குறாங்க.
இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, எதிர் மின்னோட்டம். நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னோட்டம் என்ன கேட்டால் எதிர் மின்னோட்டம். அடுத்து 16வது கொஷின், மின் உருகி என்பது அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கேங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தும் ஒரு பாதுகாப்பு கருவி. ஓகேங்களா, மின் உருகினா என்னென்னா மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பான கருவி தான் வந்து மின் உருகி. அடுத்து 17வது கொஷின், மின் ஆற்றலை சேமித்து வைக்கும் சாதனம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, மின்கலன். மின்கலன்னா மின் ஆற்றலை வந்து சேமித்து வைக்கிற சாதனம் வந்து மின்கலன். அடுத்து 18வது கொஷின், மின்சாரம் பாயும் பாதை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, மின் சுற்று. அடுத்து 19வது கொஷின், பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் கருவி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நிலைமின்காட்டி. நிலைமின்காட்டி எதுக்கு பயன்படுதுன்னா பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் கருவி நிலைமின்காட்டி. அடுத்து 20வது கொஷின், உலோக கலவையிலான ஒரு கம்பி மற்றும் அதிக மின்தடையும் குறைந்த உருகலையும் கொண்டது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, மின் உருகி. மின் உருகினா என்னன்னா உலோக கலவையிலான ஒரு கம்பி மற்றும் அதிக மின்தடையும் குறைந்த உருகலையும் கொண்டது அப்படி இருக்குங்களா. அடுத்து 21வது கொஷின், ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் என்னன்னு கேட்டிருக்குங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, எலக்ட்ரான்களின் ஏற்பு. ஓகேங்களா, ஒரு பொருளில் வந்து நேர் மின்னோட்டம் தோன்றுவதற்கான காரணம்னா எலக்ட்ரான்கள் ஏற்பு. ஓகேங்களா. அடுத்து 22வது கொஸ்டின், சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, மின்னூட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. சீப்பினால் வந்து தலையை செய்யும் போது என்ன நடைபெறுதுன்னு கேட்குறாங்க, மின்னூட்டம் உருவாக்கப்படுகின்றது. ஓகேங்களா, ஈஸியான கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 23வது கொஷின், மின்விசை கோடுகள் நேர் மின்னோட்டத்தில் டேஷ் எதிர் மின்னோட்டத்தில் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்விசை கோடுகள் வந்து நேர் மின்னோட்டத்திலையும் எதிர் மின்னோட்டத்திலையும் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தொடங்கி முடியும். ஓகேங்களா, என்னென்னா நம்ம அப்படி கொஷினில் பார்த்துறோம் பாருங்க, மின்விசை கோடுகள் நேர் மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் முடிவடையும். இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து 24வது கொஷின், ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரலகு நேர் மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் டேஷ் அளவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. 24வது கொஸ்டின் டைம் படிக்கிறேன் பாருங்க. ஒரு மின்னோட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரலகு நேர் மின்னோட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் டேஷ் அளவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, பாகியான். ஓகேங்களா. அடுத்து 25வது கொஸ்டின், மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, எலக்ட்ரான்கள். மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் என்னன்னு கேட்டால் எலக்ட்ரான்கள் தான் காரணம். அடுத்து 26வது கொஸ்டின், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஜூல் வெப்பமேறல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்பமேறல் என அழைக்கப்படுகிறது. அவ்வளோதான், சிம்பிளான மேட்டர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 27வது கொஸ்டின், மின் முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. எதற்கு எடுத்துக்காட்டுனா வேதி விளைவு. ஓகேங்களா, மின் முலாம் பூசுதல் அப்படிங்கிறது என்ன, வேதி விளைவுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து 28வது கொஸ்டின், ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும். நல்ல கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, கம்பியின் இயல்பு. அடுத்து 29வது கொஸ்டின், மின்சாரம் பாயும் திரவம் அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, மின்பகுளி. ஓகேங்களா, மின்சாரம் பாயும் திரவம் மின்பகுளி. அடுத்து 30வது கொஸ்டின், மின்பகு திரவத்தினுள் அமிழ்த்தப்பட்டுள்ள நேர்மின்வாய் என்னன்னு கேட்டிருக்காங்க. மின்பகு திரவத்தினுள் அமிழ்த்தப்பட்டுள்ள நேர்மின்வாய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஆனோடு. அடுத்து 31வது கொஸ்டின், மின்பகு திரவத்தினுள்
அமிழ்த்தப்பட்டுள்ள எதிர்மின்வாய் என்னன்னு கேட்டிருக்காங்க. முன்ன பார்த்தது வந்து நேர்மின்வாய், இது என்னென்னா எதிர்மின்வாய் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, கேத்தோடு. அடுத்து 32வது கொஸ்டின், மின்னோட்டத்தை அளவிட உதவும் கருவி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, அம்மீட்டர். டி அம்மீட்டர் தான் கரெக்டு. அடுத்து 33வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. மின்னோட்டம் பாயும் வீதம் மின்திறன், அல்லது ஏவா இல்லை பியான்னு கேட்டிருக்காங்க. பியில் என்ன கேட்டிருக்காங்க, மின்னோட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சியில் என்ன சொல்லியிருக்காங்க, மின்னாற்றல் மாறு வீதம் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னோட்டம் மாறு வீதம் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, மின்னோட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 34வது கொஸ்டின், மின்தடையின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின், இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 34க்கு என்ன ஆன்சர், ஓம் மீட்டர். மின்தடையின் எஸ்ஐ அலகு என்ன, ஓம் மீட்டர். அடுத்து 35வது கொஸ்டின், ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின் விளக்கு ஒளிர்வது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 35வது கொஸ்டின் என்னன்னா, ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடின ஒன்று மின் விளக்கு ஒளிர்வது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சாவி மூடி இருக்கும்போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடி விடுகிறது. ஓகேங்களா, சுற்றுப்பாதை மூடி இருக்கு, அதனால இந்த விளக்கு எரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 36வது கொஸ்டின், கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, மின் கடத்து திறன். அடுத்து 37வது கொஸ்டின், குதிரை வாட் திறன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 746 வாட். அடுத்து 38வது கொஸ்டின், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஆம்பியர். இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின், ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன, ஆம்பியர். அடுத்து 39வது கொஸ்டின், மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, வோல்ட். அடுத்து 40வது கொஸ்டின், மின்தடை எண்ணின் அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஓம் மீட்டர். அடுத்து 41வது கொஸ்டின், தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, நாமக்கல் கவிஞர். நெறி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டின் பாருங்க, நெறி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, வழி. அடுத்து 43வது கொஸ்டின், என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 43வது கொஸ்டின் ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட், நாமக்கல் கவிஞர். அடுத்து 44வது கொஸ்டின், மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ, பேச்சு மொழி. அடுத்து 45வது கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் என்னன்னா, சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அடுத்து 46வது கொஸ்டின், ஆயுத எழுத்தை குறிக்கும் அசைச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆயுத எழுத்தை குறிக்கும் அசைச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, கோணம். ஓகேங்களா, கோணம். இதுதான் ஆயுத எழுத்து குறிக்கும் கோணம். அடுத்து 47வது கொஸ்டின், குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 6 வகைப்படும். அடுத்து 48வது கொஸ்டின், ஓமை கவிஞர் என அழைக்கப்படுவோர் யார். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஆப்ஷன் ஏ, சுரதா. அடுத்து 49வது கொஸ்டின், வித்யா பாஸ்கர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பிசியில் எஸ்ஐலாம் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, முத்துராமலிங்க தேவர். அடுத்து 50வது கொஸ்டின், இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 2 வகைப்படும். அடுத்து 51வது கொஸ்டின், டேஸ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பகுதியின் மீது செதுக்கப்பட்ட வாசகங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 51வது கொஸ்டின் நோட்டை படிக்கிற பாருங்க. டேஸ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்பட்டுள்ள வாசகங்கள் அப்படின்னு வாசகங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எதை பற்றினா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, பொறிப்புகள். ஓகேங்களா. அடுத்து 52வது ஹிஸ்ட்ரி கொஷின்னா, கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தேவஸ்தானம். அடுத்து 53வது கொஷின், டேஸ்களில் காலம் பக்தி இலக்கியம் காலம் என அழைக்கப்படுகிறது. எந்த காலம் வந்து பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, சோழர்கள். அடுத்து 54வது கொஷின், பாரசீக சொல்லான தாஜிக் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சுயசரிதை. ஓகேங்களா. தாஜிக் பாரசீக சொல்ல தாஜிக், அதோடைய பொருள் என்ன, சுயசரிதை, அதான் பொருள். அடுத்து 55வது கொஷின், ஷார்மினார் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஹைதராபாத். ஷார்மினார் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. அடுத்து 56வது கொஷின், அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிவியல் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, இபன் பதுத்தா. ஓகேங்களா. 56வது கொஸ்டின் என்ன ஆன்சர், ஆப்ஷன் டி தான் கரெக்டு, அரேபியாவில் பிறந்து இந்தியாவுக்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா இபன் பதுத்தா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து 57வது கொஸ்டின். ஓகேங்களா. பால அரச வம்சத்தை 57வது கொஸ்டின்னா, பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, கோபாலர். ஓகேங்களா. அடுத்து 58வது கொஸ்டின், பிருத்திவிராஜ ராசே என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, சந்த் பரிதை. பிருத்திவிராஜ ராசே என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா சந்த் பரிதை. அடுத்து 59வது கொஸ்டின், பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி தான் கரெக்டு, முதலாம் நாகப்பட்டர். அடுத்து 60வது கொஸ்டின், கஜினி என்னும் சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ஆப்கானிஸ்தான். அடுத்து 61வது கொஸ்டின், கஜினி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கஜினி மாமூது வந்து இந்தியாவுக்கு வந்து படையெடுக்க வர்றாருல, அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. ஓகேங்களா. அடுத்து 62வது கொஸ்டின், பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார். நல்ல கொஸ்டின். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, விஜயாலன். ஓகேங்களா. பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தது யாருன்னா விஜயாலன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 63வது கொஸ்டின், கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா படிக்கணும் பாருங்க. கீழ்காணும் பாண்டிய அரசர்கள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, கடுங்கோன். அடுத்து 64வது கொஸ்டின், கீழ்காண்பவனற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிக சிறிய அலகு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர்னா சிறிய அலகு என்ன, ஆப்ஷன் டி, ஊர் தான் கரெக்டு. அடுத்து 65வது கொஸ்டின், விஜயாலன் வழி வந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஆதி ராஜேந்திரன். ஓகேங்களா. விஜயாலன் வழி வந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா ஆதி ராஜேந்திரன். அடுத்து 66வது கொஸ்டின், சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம். ஓகேங்களா. என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, சோழர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட கட்டடக்கலை, ஓகேங்களா, கட்டிடக்கலை இருக்குங்களா, அதோட எடுத்துக்காட்டை நம்ம எங்கே பார்க்கலான்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, தஞ்சாவூர். அடுத்து 67வது கொஸ்டின், கீழ்காண்பவனற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, மலைநாடு. அடுத்து 68வது கொஸ்டின், மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மம்லுக் அரச வம்சத்திற்காக அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி, குதுப்தீன் ஐபக். அடுத்து 69வது கொஸ்டின், குத்புதீன் தனது தலைநகரை டேஸில் இருந்து டேஸுக்கு மாற்றிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, லாகூர். அடுத்து 70வது கொஸ்டின், குதுப் மினார் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, இல்துமிஷ். ஓகேங்களா. அடுத்து 71 கொஸ்டின், டெல்லிக்கு அருகே துக்லாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, கியாசுதீன். அடுத்து 72 கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைந்த பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ராவ். அடுத்து 73 கொஸ்டின், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, சட்டப்பிரிவு 14. சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. அடுத்து 74 கொஸ்டின், தீண்டாமை ஒழிக்கிறது என்று கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, சட்டப்பிரிவு 17. சட்டப்பிரிவு 17 என்ன சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிக்கிறது. அடுத்து 75 கொஸ்டின், பின் வருவனற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. சமத்துவத்துக்கு கீழே எது வரதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மை காட்டுதல். இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து 76 கொஸ்டின், கீழ்கண்ட வகையில் எது அரசியல் சமத்துவம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து 77 கொஸ்டின், இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் வாக்களிக்கும் உரிமம் வழங்கப்பட்ட வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 18. அடுத்து 78 கொஸ்டின், சாதி, மதம், பணம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. என்ன கொஸ்டின் நல்லா படிக்கிறேன் பாருங்கள். சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. ஓகேங்களா. அடுத்து 79 கொஸ்டின், சுவிட்சர்லாந்தில் வந்து பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1971 தான் சுவிட்சர்லாந்தில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியிருக்காங்க. அடுத்து 80 கொஸ்டின், இரு கட்சி முறை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, இவற்றுள் எதுவும் இல்லை. 2 கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது அது தப்பு, 2 உறுப்பினர்கள் ஒரு கட்சியை நடத்துவது அதுவும் தப்பு, 2 பெரிய அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவது அதுவும் தப்பு. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து 81 கொஸ்டின், இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காணப்படுதுன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, பல கட்சி முறை. ஓகேங்களா. இந்தியாவில் காணப்படும் கட்சி முறைன்னா பல கட்சி முறை. ஓகேங்களா. அடுத்து 82 கொஸ்டின், அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, தேர்தல் ஆணையம். அடுத்து 83 கொஸ்டின், அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பொது நலன் கருதி. ஓகேங்களா. அடுத்து 84 கொஸ்டின், ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, சீனா. அடுத்து 85 கொஸ்டின், எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்மொழிந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. முன் வைத்தார்னு கேட்குறாங்க. என்ன கேட்டு ஒன்றையும் படிக்கிறோமாங்க. எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ட்ரூமன் அவர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 86 கொஸ்டின், சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, செப்டம்பர் 1949. அடுத்து 87 கொஸ்டின், அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, நேட்டோ அமைப்பு. நேட்டோ அமைப்புனா என்னன்னா அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பு என்னன்னா நேட்டோ. ஓகேங்களா. அடுத்து 88 கொஸ்டின், பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969
தலைவராக பதவியேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கேட்டு யாசர் அரபத். ஓகேங்களா, யாசர் அரபத். அடுத்து 89வது கொஷின், வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டில் ஒன்று சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1976. அடுத்து 90வது கொஷின், எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 1991. ஓகே, இந்த டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லா கொஸ்டினும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இது ஏதாவது டவுட்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எது டவுட்டாக தான் கிளியர் பண்ணுறோம். நல்லா படிங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். வாழ்த்துக்கள்.